எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த கல்யாணம் நடந்து முடியவும் செய்து இங்கே பொண்ணு வீட்டில் இருக்கவங்க அதை அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே மதியை கூப்பிட்டு இங்கே பாரு மதி, ஏதோ இங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, நீ தங்கராஜுக்குடைய மச்சான கல்யாணம் பண்ணியிருக்க, அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இரு, அங்கேயும் போயிட்டு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லா மாற்றிக்கும். இங்கே பாருமா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, பிடிக்காத ஒருத்தனை உன் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு. ஆனால் இப்போது எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, தங்கராஜுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ ஆரம்பிச்ச தானடி, உன்னால தானடி இப்போ உன் வாழ்க்கையே இப்படி நியாயம் நிற்கிது. இங்கே பாரு, ஆரம்பத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட உன் அப்பா ரொம்ப கோபக்காரனாக தான் இருந்தார், கல்யாணம் ஆன பிறகு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாரு. இது எல்லாருக்குமே இருக்க குணம் தாண்டி, நிச்சயமாக உன் புருஷனும் கண்டிப்பாக மாறுவார், அந்த நம்பிக்கையோடு நீ இரு, தேவையில்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க மனசை காயப்படுத்திட்டு இருக்காதடி மதி அப்படின்னு அவங்க அம்மா வந்து மதிக்கு ஆறுதல் சொல்ல, இங்கே அழகு மதியோடைய அப்பாவும் பக்கத்தில் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அதே தான் பொண்ணை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டோமோன்ற ஒரு கவலையோட ஒரு பார்வையை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கராஜும் இங்கே அவங்க குடும்பத்துக்கு வந்து, நான் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணை என் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்ககிட்ட கடனை கேட்டோ இல்லை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியோ எதுக்காகவும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு 2-3 நாளில் ஏதோ ஆஞ்சியோ அப்படி பண்ணணும்னு சொன்னாங்களே, அதுக்கு கூட எவ்வளோ செலவானாலும் நானே பார்த்துக்கிறேன்னு தங்கராஜ் அந்த அழகுமதி காதில் விழுகிற மாதிரி வேகமாகவே சொல்ல, அதை கேட்ட அழகுமதியும் இங்கே திகைப்போட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட கூட்டிகிட்டு போகணும்னு அங்கே வர ரேவதி அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போக, அதுக்குள்ளே தங்கராஜ் சொல்கிறாங்க, சுரேஷ் மச்சான் ஏன் கூடையில் சாப்பிடணும்னு சொன்னார், அதனால் நான் சுரேஷை தனியாகவே கூட்டிகிட்டு போகிறேன், நீ வேணா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, எது எப்படிங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தானேங்க நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, சுரேஷ்க்கு இங்கே தனியாக நான் பேச வேண்டியதும் நான் நிறையவே இருக்கு, நாங்கள் தனியாக சாப்பிட்டுக்கிறோம், நீ முதல்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியை மட்டும் கூட்டிகிட்டு ரேவதி போக, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, கொஞ்சம் கூட இங்கே இங்கிதமே இல்லாமன்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே ரேவதி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு ஒன்றும் கவலையாக இருக்கா, உன்னை மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சாங்களான்னு ரேவதி கேட்க, இங்கே அழகுமதி அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனால் வேறு வழி தெரியலை எங்களுக்கும், இல்லைனா நாங்கள் கூட பேசி பார்ப்போம், இந்த வீட்லேயே நாங்கள் ஒரு அடிமையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு ரேவதியும் கவலைப்பட அழகு மலரும் வராங்க. இங்கே பாருமதி, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் இல்லை, சில பேர் சில இடங்களில் கொஞ்சம் தவறுதலாகவும் கூடுதலாகவும் பேசுவாங்க, அதை கொஞ்சம் சகிச்சிட்டு வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம், உங்ககிட்ட நான் இப்படி சொல்கிறேன்னு நீ தப்பாகவும் நினைக்க வேண்டாம், உனக்கு எப்படி இருக்க தோணுதோ நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே மதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்க, அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா வீட்டில் காலையில் கிளம்பவும் செய்கிறாங்க. மதியும் அந்த சுரேஷும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஆனாலும் காலையில் கிளம்பி இன்னும் வரல, என்ன இவ இன்னமும் இந்த ரூமை விட்டு வெளியே வராமல் இருக்கா, ஏ மலரு அப்படின்னு கூப்பிட, யார் தான் இவங்களுக்கு பேர் வச்சாங்களோ என்னமோ கூடி பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அழகு மலரு அழகு மதின்னு அப்படின்னு இங்கே மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு, ஏ மலரு அப்படின்னு கூப்பிட, என்னத்தை அப்படின்னு கிச்சன்லேருந்து வெளியே ஓடி வராங்க அழகு மலரும். ஆமாம், அந்த மதியை இன்னும் கிளம்பல, அவளை போய் கிளப்பி விட்டியா இல்லையா, நானா போய் அவளை கிளப்பி விட முடியும் அப்படின்னு அவங்க அத்தை கேட்க, அத்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே அத்தை அப்படின்னு சொல்ல, என்ன நீ இந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா, முதல்ல போய் கிளப்பி விடு, அப்புறம் சுரேஷை கூட்டிகிட்டு நேராக இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு, அப்போ தானே உனக்கு வேலையும் கிடைக்கும், அதுக்காக தானே அவளை இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்லி அத்தையும் சொல்ல, இங்கே பாருங்கத்த கொஞ்ச நேரம் இருங்கத்த, அந்த பொண்ணு மெதுவாகவே கிளம்பட்டும்னு சொல்ல, இங்கே பாரு மலரு கிளம்பி வீட்டில் இருக்க வேலைகளெல்லாம் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே அழகு மலரும் மெதுவாக போயிட்டு தட்டி கிளப்புறாங்க. மதியம் வெளியே வந்து நிற்க, இல்லைம்மா அத்தை தான் கிளப்பி விட சொன்னாங்கன்னு சொல்ல, சரிங்க வரேன்ட்டு வெளியே வராங்க. அந்ததும் போய் குளிச்சுட்டு வாமான்னு சொல்லி அழகு மலர் தான் மதியம் அனுப்பி விடுறாங்க. போயிட்டு வந்த மதியம் அமைதியாக வந்து உட்கார, இருமா உனக்கு காஃபி கொண்டு வரேன்னு கூட இருந்து பார்த்து மதிக்கு பணிவிட செஞ்சிட்டு இருக்காங்க மலரும். இதை பார்த்ததுமே மதி கேட்குறாங்க, அக்கா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாக்கா, நான் இங்கேருந்து கிளம்பிட்டு என்னுடைய காலேஜுக்கு போகணும், ரொம்ப டைம் ஆகுதுக்கா, அக்கா நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவது எப்படி வேணாலும் எந்த ரூல்ஸ் வேணாலும் போட்டுட்டு போகட்டும், அதுக்காக என்னால் அடங்கி அமைதியாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழகுமதியை அன்னைக்கு அடுத்த நாளே கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காங்க. சுரேஷ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து உட்கார, என்ன சுரேஷ் ரொம்ப நல்ல தூக்கமோ அப்படின்னு அவங்க அண்ணியும் கேட்க, ஆமாம் நீ நேற்று நடந்த பிரச்சனையில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதான் நல்லா படுத்து தூங்கிட்டேன்னு சொல்ல, இரு உனக்கு காஃபி கொண்டு வரேன்னு அவங்க அண்ணி காஃபி கொண்டு
கொண்டு வந்து கொடுக்க அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டு மதி வந்து நிற்கிறாங்க. மதிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. மலரும் எங்கே கிளம்பிட்டாவ, புது பொண்ணு நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு எங்கே கிளம்பி நிற்கிறாவ அப்படின்னு சொல்ல காலேஜுக்கு அப்படின்னு இங்கே அழகுமதியை சொல்கிறாங்க. காலேஜுக்கான எல்லாருமே திகச்சு போய் நிற்க, அப்படிப்பட்ட இங்கே பாருமா, இந்த குடும்பத்தோட சில கண்டிஷன்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் அந்த மலர்கிட்ட கேட்டுக்கோன்னு அவங்க மாமனார் சொல்ல, அப்படியா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நான் சொன்னல அப்படின்னு மலர் வந்துட்டு மதியை பார்க்குறாங்க. மதி சொல்கிறாங்க, அப்படியா, அப்படி எந்த கண்டிஷனும் எனக்கு அவசியம் இல்லையே, ஏன்னா நான் ஒன்றும் இவங்களை மாதிரி விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்கு வாழ வரலையே, அவங்க காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இந்த வீட்டுக்கு வந்தாங்க, இங்கே காதலிக்கவும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, பிடிக்காத ஒரு கல்யாணம் தானே அப்படின்னு சொல்ல, இங்கே பார், எங்கள் அம்மா அப்பாவை என் முன்னாடி எதிர்த்து பேசாத, இத்தனை நாளில் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த அன்னி கூட எங்கள் அம்மா அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு அங்கே சுரேஷ் சொல்லும்போதும், நான் ஒன்றும் யாரையும் எதிர்த்து பேசலையே, இங்கே பாருங்க, யாரையும் எதிர்த்து பேசணும், அவமானப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் என்னுடைய அவமானத்துக்கோ என்னுடைய மரியாதைக்கு குறைச்சல் வந்து அதை கேள்வி கேட்க தான் செய்வேன். வேலைக்கு போக வேண்டியது என்னுடைய உரிமை, நான் அங்கே போக தான் செய்வேன் அப்படின்னா அழகுமதி சொல்ல, என்ன நினச்சிட்ருக்க, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே போயிட்டு நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, என்னது கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா, நான் அப்படி எதுவும் சொல்லலையே, செஞ்ச தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும், அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை விட்டுட்டு உங்களுக்காகலாம் என்னால் அந்த ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிற்க முடியாதுன்னு சொல்ல, இங்கே பார், நீ வந்து நிற்கலன்னா என் மாமா தங்கராஜ் உன் குடும்பத்தை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் செய்வாருன்னு சொல்லி மிரட்டவும் செய்ய, மதி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிறவங்க அத்தை மாமாவும், இங்கே பாருமா, இந்த வீட்டில் இதுதான் ரூல்ஸ், இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே பார், சுரேஷ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க கூட கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை என்னால் கேட்க முடியாது, நான் காலேஜுக்கு தான் போவேன் அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. அழகுமதி சொன்னதை கேட்ட அத்தனை பேரும் அதிர்ச்சியோட மதியவே திரும்பி பார்க்க மலர் கூப்பிட்டு, மதி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இந்த வீட்டில் என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னுடைய தேவைக்கு நான் வேலைக்கு போக தான் செய்வேன், அந்த தங்கராஜுடைய கடன் மொத்தத்தையும் என்னால் அடைக்கவும் முடியும், அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல, எத்தனை நாள் அடைப்ப, 30 லட்சம் 40 லட்சத்துக்கு மேலே உங்கள் அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காரு, அந்த 40 லட்சம் கடனை ஏன் என் மாமா கிட்ட உன்னால் அடைச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்க, ஏன் முடியாது, இப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீ ஒரு வேலை பார்க்கும்போது உனக்கே அந்த கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும்போது நியாயமாக மற்றவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற எனக்கு அந்த கவர்மெண்ட் நியாயமாக தானே சம்பளம் கொடுக்குது, அதை வச்சு என்னால் எப்போ அடைக்க முடியுமோ அப்போ இந்த கடனை என்னால் அடைப்பேன் அப்படின்னு அங்கே மதியம் சொல்கிறாங்க. மதி சொன்னதை கேட்ட சுரேஷ் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டே இருக்க, சரி நான் கிளம்புறேன்னு அந்த இடத்த விட்டு மதி கிளம்பவும் செய்ய, இவ என்ன இவ்வளவு திமிரா இருக்கா, இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட மருமகளா வரணும், அப்படி பார்த்தா இந்த மலரே எவ்வளவு தேவலைன்னு அத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹே நில்லடி அப்படின்னு அவங்க அத்தை போய் வழியை மறைக்க, மதியம் அப்படியே நிற்கிறாங்க. எங்களை மீறி இந்த வீட்டை விட்டு நீ வெளியே காலை வச்சிருவியா, இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு, இந்த மலர் எப்படி இருக்கா அவளை பார்த்து கற்றுக்கோ, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க மலர், போய் கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு சொல்லிக் கொடு, நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கா, அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா, நமக்கெல்லாம் இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லையா என்ன, வீட்டுக்கு வந்த முதல் நாள் இப்படி நடந்துக்கிறானா, இவளையெல்லாம் அடக்கி வச்சு தானே ஆகணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்லும்போது அப்பயும் மதி கேட்காமலே நிற்கிறாங்க. என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க, உன்னை போன்னு சொன்ன அப்படின்னு அங்க மதியை பிடிச்சு கீழே தள்ளிவிட போற நேரத்துல அவங்க அத்தை கையை ஓங்கும் போதே இங்கே மதியமே கையை ஓங்கிடுறாங்க. அதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. மதி அப்படின்னு எங்கள் மலர் வேகமாக கத்த, மதி என்ன பண்ணிகிட்டு இருக்கமா நீ அப்படின்னு சொல்ல, மதி என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க நீன்னு மலர் பக்கத்தில் ஓடி வர, மதி அப்படியே கையை கீழே இறக்கிட்டு, என் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, ஒருத்தவங்க கொடுத்த கடனுக்காக அந்த வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு உங்கள் மேலே என்னால் கேஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்கேன், இந்த கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் தான் நான் பொறுமையாகவும் இருப்பேன், உங்கள் பணத்தை உங்கள் முகத்தில் தூக்கி வீசி எறிகிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காம அழகுமதி அந்த இடத்த விட்டு வேகமாக போக அதிர்ச்சிலேருந்து மீள முடியாத சுரேஷுடைய அம்மா அப்பான்னு அப்படியே நிற்கிறாங்க. இதை உடனே சுரேஷ் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஃபோனை எடுக்கும்போது, இங்கே பாருப்பா, எல்லா விஷயத்தையும் உன் மாமா கிட்ட சொல்கிறத இதோட நிறுத்திக்கோ, இல்லைனா பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கும் தான், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தி அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன இருக்குன்னு, உனக்கும் தான் பிடிக்கல அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்காமல் இருக்கும்,
அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் போட்டால் அந்த பொண்ணால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதே நீ நினச்சி பாரு, அந்த வீட்டில் போய் நீ இருக்க, அந்த வீட்டில் இருக்கவங்க உனக்கு நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்கன்னா உன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? உனக்கு கோவம் வராது? அதே போல் தானே அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு மலர் போயிட்டு அந்த சுரேஷை திட்டும்போது சுரேஷ் ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. சுரேஷ் அப்படியே இங்கே பாரு சுரேஷ், எல்லாத்துக்கும் நேரம் காலம் இதுதான் பதில் சொல்லும். காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அதே நேரத்தில் அந்த பொண்ணு நீ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்லிட்டு போகிறாங்க.